ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னணி தலைவர் முகமது டெய்ப் படுகொலை. மூன்றாவது பெருந்தலைவருடைய இழப்பு ஹமாஸ் அமைப்பிற்கு பலத்த அதிர்ச்சி. இஸ்ரேலியர்கள் நேற்று முன்தினம் ஹிஸ்புல்லாவினுடைய முக்கிய தலைவர் ஒருவரையும் அதன் பின்னர் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவையும் அதைத் தொடர்ந்து இப்பொழுது முகமது டெய்ப்பும் கொல்லப்பட்டு விட்டார் என்று அறிவித்திருக்கின்றார்கள். கடந்த 13ஆம் திகதி கான் யூனிஸ் பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் இவர் கொல்லப்பட்டு இருக்கலாம் என்று இஸ்ரேல் கூறியிருந்தது. இப்பொழுது அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று கூறியிருக்கின்றது. இவர் கொல்லப்பட்ட காரணத்தினால் தான் இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவிற்கு சென்றாரா? அதனால் தான் அந்த இரகசியத்தை கேட்ட பின்னதாக 3 நிமிடங்கள் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் இஸ்ரேலிய பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்து கைகளை தட்டினார்களா என்ற கேள்வி இப்பொழுது மறுபடியும் மீண்டெழுந்து வருகின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் திகதி 1200 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்த பிரதான மூளையாக இருந்தவர் இது அல் குவாசிம் படைப்பிரிவை சேர்ந்த முகமது டெய்ப் தான். முகமது டெய்ப் சாதாரணமான ஒருவர் அல்ல. அவருடைய பெயர் விருந்தாளி என்பதாகும். அவருக்கு காசாவில் எல்லா வீட்டிலும் வரவேற்பு உண்டு. அவர் தொடர்ந்து வீடுகளை மாறி அங்கு மறைந்திருப்பார். இஸ்ரேலியனுடைய மோசாட் உளவு பிரிவினரால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சவால் மிகு மனிதனாகவும் எத்தனை AI தொழில்நுட்பம் அமெரிக்க உதவிகள் இருந்தாலும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட இவரை கண்டுபிடிக்க இஸ்ரேலினால் இயலாமல் இருந்தது அவர்களுடைய படைப்பிரிவிற்கு ஒரு வெட்கக்கேடாகவும் இருந்து வந்தது. இதேவேளை இந்த தாக்குதலில் சுரங்க வழிகளை அமைத்து பல இடங்களில் அவர் மறைந்து வாழ்ந்த பொழுது அவரை தேடி குண்டு வீச்சுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இவரை கடைசியாக பிடிப்பதற்காக வீசப்பட்ட குண்டில் 90 பேர் வரை மரணமடைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த மரணத்தை முதலில் மறுத்த இஸ்ரேலிய பிரதமர் இப்பொழுது அதை உறுதி செய்திருக்கின்றார். இவருடைய மரணம் அடுத்த கட்டமாக பெரும் பிரச்சனை ஒன்றை உருவாக்க போகின்றது. 3 பெரும் தலைவர்களுடைய மரணம் காரணமாக இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முன்னணி ராஜதந்திரி என்ட்ரிக் மோரா, இவர் சாதாரணமான ஒருவர் அல்ல. அமெரிக்காவின் தரப்பில் இருந்து பிரிட் மெக்வாக் 2 பெரும் ராஜதந்திரிகள் ஈரானினுடைய முன்னணி ராஜதந்திரிகளுடன் பேசி இருக்கின்றார்கள். மத்திய கிழக்கை போர் பிராந்தியமாக மாற்றி எரிந்து நாசமாக செய்யக்கூடாது என்பது இவர்களுடைய கோரிக்கையாகும். சாதாரண அளவில் இஸ்ரேல் மீது ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதல் என்ற அளவில் இந்த தாக்குதலை மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய ஆலோசனையாக இருந்தது. ஆனால் 1965ஆம் ஆண்டு அகதிகள் முகாம் ஒன்றில் பிறந்த முகமது டெய்ப் சாதாரணமான ஒருவர் அல்ல. இஸ்ரேலினுடைய குண்டுவீச்சு காரணமாக அவருடைய செவிப்புலனை இழந்திருந்தார். தன்னுடைய மனைவி பிள்ளையையும் இழந்திருந்தார். இதனால் அடிபட்ட ஒரு புலியாக எது நடந்தாலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் என்பதையும் இஸ்ரேலுடன் சமாதானம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதும் இவருடைய கொள்கையாகும். இஸ்ரேல் என்கின்ற நாடு மத்திய கிழக்கில் அழித்தறியப்பட வேண்டிய ஒரு நாடே அல்லாமல் அது நாடாக இருக்கக்கூடாது என்ற இவருடைய கொள்கையும் ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி காமைனியினுடைய கொள்கையும் ஒன்றாகவே இருப்பதனால் சியா முஸ்லிம்களாகிய ஈரானியர்களும் சுனி முஸ்லிம்களாகிய காசா இவர்களும் ஒன்றாக இணைந்தது ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான். இந்த இடத்தில் இவர்களை விடுவோமாக இருந்தால் இஸ்ரேல் இதைவிட பெரும் பிரச்சனைகளை சந்திக்கும் என்று இஸ்ரேல் இவர்களை தொடர்ந்து குறிவைத்து வந்தது. கடந்த நவம்பர் மாதம் இஸ்ரேலிய பாராளுமன்றம் கொடுத்த உத்தரவின் பேரில் இவர்களை கண்ட இடத்தில் கொல்வதற்கான அனுமதியும் இருக்கின்றது. இவருடைய மரணம் இப்பொழுது இஸ்ரேலுக்கு பெரும் அதிர்ஷ்டமாக இருக்கின்றது. ஆனால் ஹமாஸ் அமைப்பு இவர் உயிருடன் இருப்பதாகவே கூறி வருகின்றது. மத்திய கிழக்கு எரியுமாக இருந்தால் உலகமே எரிய முடியாத அளவிற்கு எரிபொருள் பிரச்சனை வரும். இதனால் ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபை அவசரமாக கூடியது. இந்த சபையில் ரஷ்யா, சீனா, ஈரான் ஆகியன இணைந்த பிரேரணையை கொண்டு வந்திருந்தன மத்திய கிழக்கு தாக்குதல்கள் தொடர்பாக. ஆனால் பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா இணைந்து ஈரான் பயங்கரவாதத்திற்கு பைனான்ஸ் செய்கின்ற நாடு என்று ஈரான் மீதான குற்றச்சாட்டை முன்வைத்தன. எனினும் பிராந்தியம் சூடேற போகின்றது, வெடித்து சிதறப் போகின்றது என்ற எச்சரிக்கையை ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய பாதுகாப்பு சபை வழங்கியிருக்கின்றது. இந்த இடத்தில் போர் வெடிக்குமாக இருந்தால் பயணிகள் விமானங்கள் மீதான தாக்குதல் ஆரம்பிக்கலாம் என்று இஸ்ரேலுக்கு பயணிக்க இருந்த விமானங்கள் நிற்க ஆரம்பிக்கின்றன. அமெரிக்காவினுடைய டெல்டா, யுனைடெட் ஏர்லைன்ஸ், பிரிட்டனினுடைய பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் என்பன இஸ்ரேலுக்கான பயண சேவைகளை நிறுத்தி இருக்கின்றன. லெபனானுக்கான பயண சேவை நிறுத்தம் போல இந்த நிறுத்தமும் வந்திருக்கின்றது. லெபனானை போன்ற ஓர் அவலமான சூழ்நிலையாக இது இருக்கின்றது. இதுதான் பிரச்சனை. ஈரான், சிரியா, ஏமன் ஆகிய சியா முஸ்லிம் நாடுகள் இணைகின்ற பொழுது சுனி முஸ்லிம் நாடுகள் அதிலிருந்து மீண்டெழ முடியாத சூழ்நிலையும் மத்திய கிழக்கில் பாரிய சிக்கலும்
மேலும் வரக்கூடிய ஒரு கள நிலவரமாகவும் மிக மோசமான சூடான நிலையாகவும் இது இருக்கின்றது. ஜப்பானினுடைய பிரதிநிதி சினோ மிட்சுகோ ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இது வேடிக்கை அல்ல, இது வேடிக்கையாக பொறுத்து வளர செய்வதனால் மிக மோசமான ஒரு இடத்திற்கு போக போகின்றது என்று கூறியிருக்கின்றார். இஸ்ரேலை பொறுத்தவரையில் வேறு வழி இல்லை. தன்னை அழிக்க வருபவர்களை அழிப்பதன் மூலம் தன்னை பாதுகாக்க நினைக்கின்றது. ஆனால் இவர்களுடைய அழிவு மேலும் இஸ்ரேலுக்கு எதிராக போர் மூட்டங்கள் வருவதற்கான சூழ்நிலையை உருவாகி இருக்கின்றது. ஈரான் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடனான நேரடி போருக்கு தயாராகிவிட்டதாக தெரிவித்திருக்கின்றன. அதேவேளை அமெரிக்காவினுடைய ஸ்டடி ஆஃப் வார் இந்த தாக்குதல்களை நடத்தியது இஸ்ரேலினுடைய உளவு பிரிவுதான். இதில் வேற எந்த சந்தேகமும் கிடையாது. கைப்புண்ணிற்கு கண்ணாடி தேவையில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேல் இதை இன்னும் உறுதி செய்யவில்லை. இவர்களை கொலை செய்வதாக இருந்தால் அது சர்வதேச போர்க்குற்றமாக வரும். எனவே இஸ்ரேல் இதை உறுதி செய்யுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அதேவேளை இஸ்மாயில் ஹனியாவினுடைய இறுதி ஊர்வலம் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அணிவகுத்து அஞ்சலி செலுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள். இஸ்மாயில் ஹனியாவினுடைய உடலம் ஜனாசாவிற்காக கட்டாருக்கு கொண்டு செல்லப்பட இருக்கின்றது. இந்த இடத்தில் அவர் இழைத்த தவறு இஸ்ரேலை மட்டமாக மதித்து சர்வதேச நாடுகளை நம்பி உலக நாடுகள் தன்னை கொன்றால் இஸ்ரேல் மீது பழி போடும் என்பதனால் இஸ்ரேல் தாமதிக்கும் என்று கருதி தப்பு கணக்கு போட்டுவிட்டார். இஸ்ரேலை பொறுத்தவரையில் பேச்சுவார்த்தை தீர்வு என்பது அவர்களுடைய திட்டம் அல்ல. எனவே பேச்சுவார்த்தை என்பது காலத்தின் கடத்தலே அல்லாமல் வேறொன்று அல்ல என்பதற்கு உதாரணமாக இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது. பேச்சுவார்த்தை மேசையில் இருந்தவர்களை பேச்சுவார்த்தை முறிவடைவதற்கு முன்னதாகவே இஸ்ரேல் தாக்கிவிட்டது. எனவே இங்கு நீதி, நியாயம், சர்வதேச ஒழுக்கலாற்று, ராஜதந்திரம், நீதி நெறிமுறை எதுவும் கிடையாது. மேற்கு நாடுகளினுடைய போர்க்கலையில் அவர்கள் மத்திய கிழக்கில் இருக்கின்ற தியாக உணர்வு கொண்டவர்கள் அல்ல. இதனால் போர் வியூகங்கள் ஏமாற்று, பொய் என்பவற்றுக்கு அடிப்படையில் தாக்குதலாகவே இருக்கும். அவர்களுடைய தாக்குதல் எம்பெட்டிக் முறையில் இருக்கும். எனவே அதை நம்பி சிம்பெட்டிக் என்று கூறப்படுகின்ற தியாக முறையில் மத்திய கிழக்கு அவர்களை சந்திக்குமாக இருந்தால் இதுதான் நடைபெறும் என்பதற்கு இந்த 3 மரணங்களும் உதாரணமாக இருக்கின்றது. மத்திய கிழக்கு தன்னை மீள் கட்டமைப்பு செய்யுமா, இல்லை ஒரு போர் வெடிக்குமா? இந்த போர் வரவிடாமல் நிபுணர்கள் தடுப்பார்களா? உலகம் காக்கப்படுமா? ஒவ்வொரு வினாடியும் வேகமாக காற்று அடிக்கின்றது. காற்றாடி வேகமாக சுழல்கின்றது. யாராலும் கட்டுப்படுத்த முடியாத 2வது உலக மகா யுத்த காலம் போல இது சென்று நிற்கக்கூடிய எல்லா தடயங்களும் தெரிவதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.